அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெயில் காலங்களில் அதிகப்படியான பசி இருக்காது. நீர் தேவை தான் அதிகமாக இருக்கும். நீர்த்தன்மையான வஸ்துக்கள் தான் குடிக்கணும் போல தோணும். அப்புறம் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேரங்களில் பானையை வாங்கி வச்சுட்டு பானை தண்ணியை குடிக்கலாம். அதிகமாக ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் தொடர்ந்து குடிக்கும்போது அதுவுமே உஷ்ணம் தான் உடம்பு. அப்போ பானை வாங்கி வைக்கும்போது குளிர்ச்சி. ஏன் பானையில் தண்ணியை குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேன் தண்ணியோ ஆர்ஓ வாட்டரோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஆக்சிஜன் சத்து, அதாவது உயிர் வலி அப்படிங்கிற ஆக்சிஜனுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? கேன் தண்ணியில் குளோரின் போடுறாங்க. ஆர்ஓவில் ப்யூரிஃபை பண்ணும்பொழுது அதிகப்படியான தண்ணிக்குன்னு சில சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து நீக்கப்படுது. அப்போது ஆக்சிஜன் அதிகப்படியாக வந்து H2O தானே வாட்டர். அப்போ அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுதே டேஸ்ட் தெரியும். நீங்கள் ஒன்று வேணாம், பானை தண்ணியை குடிச்சு பாருங்கள், பானையில் ஊற்றாத கேன் தண்ணியோ இல்லை ஆர்ஓ வாட்டரோ குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லைன்னா சாதாரண கார்பரேஷன் தண்ணியை கூட குடிக்கலாம். அதில் குளோரின் இருக்குது. குளோரினோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல வந்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டிங்கன்னா அது காற்றுல வந்து மறைஞ்சு போயிடும். அப்போ கார்பரேஷன் தண்ணியில் குளோரின் போடுறாங்கன்னா நீங்கள் நைட்டே அந்த தண்ணியை பிடிச்சி குடத்தில் வச்சுட்டு வாயை வந்து வெறும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து காற்றுல சுற்றி இருக்கிற காற்றை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அந்த இருக்கிற குளோரினை வந்து இவாப்ரேட் பண்ணி, ஸோ அந்த குளோரின் கண்டென்ட் குறைஞ்சி நீங்கள் காலையில் எடுத்து குடிக்கும்பொழுது அந்த கசப்போல் அந்த குளோரினோட கண்டென்ட் உங்களுக்கு தெரியாது. ப்ளஸ் தண்ணியும் வந்து ஆக்சிஜன் எடுக்குது. ஸோ சாதாரண தண்ணியை நம்ம குடிக்கலாம். ஆர்ஓ கேனோ அவசியம் இல்லை. குடித்தாலும் தவறில்லை. அதுக்கு பதில் இன்னும் குளிர்ச்சியாக வேணும், தண்ணி தாகம் அடங்கலை அப்படின்னா பானையில் ஊற்றி வச்சு பானை தண்ணியை குடித்தா ரொம்ப நல்லது. பானையோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க போர்ஸ், அது களிமண்ணால் ஆனது இல்லையா, மண்ணுக்கே வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய போர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று மண்டலத்திலேருந்து ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி இழந்த ஆக்சிஜன், அந்த தண்ணியில் இழந்த ஆக்சிஜனை மீட்டு கொண்டு வரும். அப்போ ஆக்சிஜன் சத்து அதில் சேரும்போது தண்ணியோட ருசி வந்து நமக்கு நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த தண்ணியோட இது வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால பானை தண்ணி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியாகும். ஸோ குடிக்கிறதுக்கு பானை தண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உணவு முறைகளை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுது. இந்த காலங்களில் ஆக்சுவலாக வந்து இந்த கோடை காலங்களில் காய்கறிகளே கிடைக்காது. இதான் இயற்கை. இதான் வந்து பல காலங்களாக இருந்திருக்கு. கோடை காலங்கள் அதிகமாக கிடைக்கிற பொருளாக இருந்ததுன்னா மாம்பழம் தான் அதிகமாக கிடைக்கும். பெரும்பாலான நீங்கள் ஒரு போன ஜெனரேஷனில் போய் கேட்டிங்கன்னா மாம்பழத்தில் தான் வந்து அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. மாம்பழத்தோடையே சாப்பாடு சாப்பிடுவாங்க. காய்கறிகள்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. வேறு பொருட்கள்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு மாம்பழம் பயன்படுத்தி தான் அவங்க உணவு முறையாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. எல்லா நார்த் சைடாக இருந்தாலும் சவுத் சைடாக இருக்கிறவங்களும் அது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் மாம்பழம் தான் பயன்படுத்துவாங்க. சாப்பாடு சாப்பிட்றவங்களும் மாம்பழம் தான் பயன்படுத்துவாங்க. இப்படி தான் இருக்குது. காய்கறிகள் பெரும்பாலும் இந்த சீசனில் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க காலங்கள் எல்லாமே மாறி போயிருக்கு. எல்லா காயும் எல்லா நேரத்திலும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, உணவு முறைகளில் 3 வேளை எடுத்துக்கிற உணவை மதியம் ஒரு வேளையாக மாற்றிக்கிட்டு மற்ற 2 வேளைகளையும் நீராகார உணவாக எடுத்துக்கலாம். நீராகார உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழ், கேப்பக்கூழ் குடிக்கலாம், கம்பும் கூழ் குடிக்கலாம், நோய்கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வேறு சிறுதானியங்களில் நிறைய கஞ்சி வகைகள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எல்லா சிறுதானியங்களையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி குடிக்கிறது ஒரு தவறான ப்ராசஸ். ஏன்னா நம்ம உடம்பு வெப்பத்தன்மையில் இருக்கா குளிர்ச்சி தன்மையில் இருக்கான்றது தெரியாது இல்லையா, நமக்கு அதோடைய ஞானம் கிடையாது. நம்ம உடம்பு எந்த தன்மையில் இருக்குன்ற பேசிக் திங் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா. நம்மளா ஒரு அனுமானம் வச்சுக்கூடாது, என் உடம்பு குளிர்ச்சி என் உடம்பு வெப்பம். அது நாடியில் பார்க்கும்போது தான் அது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அது சித்த மருத்துவர்கள் தான் அதை சரியாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு சிறுதானியத்தும் வந்து வெப்பத்தன்மையில் சில சிறுதானியங்கள் இருக்கும், குளிர்ச்சித்தன்மையில் சில சிறுதானியங்கள் இருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து வெப்பமும் குளிர்ச்சியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கிற வெப்ப குளிர்ச்சியான்னு தெரியாததுனால இதுவும் போயிட்டு உள்ள ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுது. உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்குபஞ்சர் மருத்துவம் இல்லாமல் பொதுப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது உணவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சித்த மருத்துவம் நமக்கு சொல்லுது. இது உண்மைதான். ஒவ்வொரு உணவுலையும் வெப்பம் குளிர்ச்சின்றது இருக்குது. ஆனால் அக்குபஞ்சர் அப்படின்னு வரும்போது நாங்கள் எந்த உணவையும் வந்து இந்த மாதிரியான கேட்டகரிஸில் பிரிக்கிறது இல்லை. இது பொதுவான ஒரு பொது ஜனங்களுக்கான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இந்த நேரங்களில் உணவு சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்ற அவேர்னஸ்க்காக சொல்கிறோம். அதுவே அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இதை எதையுமே பார்க்க வேணாம், பிடிச்சிருந்தா போதும், பிடிச்ச உணவை ருச்சி சாப்பிட்டா போதும். அவங்களுக்கு தேவையான உஷ்ணமோ குளிர்ச்சியோ அதை எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கும். தேவையான சத்த உடம்பு எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து இந்த கிளைமேட்டை வந்து தகவமைக்கிற ஒரு கெப்பாசிட்டியை வந்து அந்த உடலுக்கு. ஆனால் பொதுப்படையாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சிறுதானியங்களை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி கஞ்சி சாப்பிட்றது வந்து முறை வந்து ஒரு தவறான ப்ராசஸ். தனித்தனியாக நம்ம அரைச்சி கஞ்சி சாப்பிடலாம்.
சரிங்களா. கஞ்சி குடிக்கலாம், பழங்கள் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம், தேங்காய் பால் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இரவு நேரங்களில் பழம் ஜூஸு, பழம் மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பொருட்களில் கஞ்சியும் நைட்டில் நொய் கஞ்சி மாதிரியான லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கலாம். இப்படியான உறவு முறைகளை நம்ம மாற்றும் பொழுது நம்ம பாடி வந்து இந்த உஷ்ணத்தில் ஏற்படுற தொந்தரவுகளை சீக்கிரமாக சரிப்படுத்தி நம்மளை பேலன்ஸ்க்கு கொண்டு வரும், சரிங்களா. அப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் வருது. சுடு தண்ணீர் குடிக்கலாம். இந்த சமீபமாக ஒரு பேஷண்ட் கேட்குறாங்க, மேடம் சுடு தண்ணி குடிக்கலாமா, விதவதன் தண்ணி குடிக்கணுன்றாங்களே. திடீர்னு பச்சை தண்ணியை குடித்தோன்னா வெயிலேருந்து வரும்போது நம்ம வேர்வையில் உடம்பு வந்து உஷ்ணமாக இருக்கும்போதும் திடீர்னு அந்த தண்ணியை குடித்தா, குளிர்ச்சியான தண்ணியை குடிக்கும்போது மாரடைப்பு வரும், இல்லை வேறு சில உவமைகள், உடல் சார்ந்த உவமைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிச்சயமாக இது ஒரு தவறான பரவல் தான். வாட்ஸ்அப் செய்தி தான் இது, தவறான ஒரு பரவல் தான். அப்படி எதுவுமே கிடையாது. வெயிலேருந்து வரும்போது நமக்கு தாகம், அதுதான் நம்ம பார்க்குறீங்க. தாகம் எடுக்க தண்ணி குடிக்கணும், அவ்வளோ, வேறு ஒன்றுமே கிடையாது. வெயிலேருந்து வரும், குளிர்ச்சியிலேருந்து வரும், மழையிலேருந்து வரும், எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நமக்கு தாகம் எடுக்குதுன்னா தண்ணி குடிக்கணும். அதை நிதானமாக வாய் வச்சு குடிச்சோம்னாலே போதும். சுடு தண்ணி, விதவதன் தண்ணி தான் வந்து இந்த நேரங்களில் குடிக்கணுன்றது தவறான கான்செப்ட். அதே மாதிரி குளிர்ச்சியாக குளிக்கிறதையும் சொல்கிறாங்க. வெயிலேருந்து போயிட்டு வந்தோடனே குளிக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு தவறான ப்ரொசீஜர் தான். வெயிலேருந்து வந்தோடனே வேர்வையாக இருக்கும், கொஞ்ச நேரம் நம்ம காற்றுல உடம்பு அந்த ஈரப்பசையை வந்து ஆற விட்டு அப்புறம் நம்ம குளிக்கலாம், தப்பே கிடையாது, குளிக்கலாம். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது ஒரு ரைட்டான ப்ராசஸ் தான், தவறு இல்லை. சாதாரண பச்சை தண்ணியே குடிக்கலாம், சுடு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம். சரி, சுடு தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது மேடம்? சுடு தண்ணி எப்போ தான் குடிக்கணும் அப்படின்னா, சுடு தண்ணியை வந்து நம்ம காய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொதிக்குது இல்லையா, அப்போ அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து காற்றோட எவாப்ரேட் ஆகிடும். அப்போ சுடு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கான தன்மையிலேருந்து இழந்துடும், சரிங்களா. அப்போது அந்த தண்ணியை நம்ம